விட காரணம் என்னவென்று சொன்னால், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமாய் இருக்கிறதோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்ற அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் பாவத்தை விட்டு விலக முடியும். என்னால் பாவத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை, என்னால் சாபத்தை விட்டு வெளியே வர முடியலை, கோபத்தை விட்டு வர முடியலை, விபச்சாரத்தை விட்டு வர முடியலை, செல்போனினுடைய பாவங்களை விட்டு வர முடியவில்லை, ஏராளமான சிந்தனையிலிருந்து வெளியே வர முடியலை, கெட்ட கனவுகளிலிருந்து வெளியே வர முடியலை, இவையெல்லாம் பாவமாக எனக்கு தெரிகிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அவையெல்லாம் உண்மைதான். ஆனாலும் நீங்களும் நானும் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசித்தால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், எல்லாம் கூடும் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாவம் நம்மை விட்டு விலகினது என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் நாம் இன்னும் ஆண்டவரோடு சேர்வதற்கு அது பாக்கியமாக இருக்கும். ஒருவேளை பாவம் என்னை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது, நான் அதிலேயே சிக்கி கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசித்தால் பாவம் அப்படியே உங்கள் வாசப்படியிலே படுக்கும். ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் சொன்னதை போல மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்ற வசனத்தை நான் விசுவாசி